சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். என் குற்றங்களை எல்லாம் எனவே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்தாமே அவர் செய்த சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல நம்மை நடத்தி செல்வார். நம் வாழ்நாளெல்லாம் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல பொழிளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவா. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. நாமத்தை பயன்படுத்தலாமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இந்த காலவில் ஆண்டவர் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த அந்த எபினேசருக்கு ஒரு புதிய பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோம்.
பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்தில். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்தில். நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல். பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. அறிக்கை செய்யலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. எனவே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல். பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். ஆவே எனவே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆமே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல். பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். எனக்கு புது உயிர். தினமும் தருகின்றீர், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். எனவே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆஹா, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆஹா, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எபினேசருக்கு புது பாடல். பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம் என்னை நன்மையும் கிருபையும். தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். எனவே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆஹா, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆமென். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. மிகவும் ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எனக்கு ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஆமென். அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. ஹalleluya. ஆமென். அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்மை மகிழ செய்கிறார். ஆமென். ஆமென். இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும்.
ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த பாடலின் கருத்து உணர்ந்தவர்களா எல்லாரும் சேர்ந்து பாடலாம். துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆஹா மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம். மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். ஆமை சேர்ந்து பாடலாமா? குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். அறிக்கை செய்து பாடலாமா? ஆதிநிலை ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும். சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும். சீர்வாழ்வு திரும்பும். சீயோனின் மகிமை தீரும். மறுபடி சொல்வோம். சிறை வாழ்வு மறையும். சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ. யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம். ஆண்டவர் மார்பில் சுதிப்போம். யாக்கோபு
மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத, போற்றிய பாதம் தரிப்போ. சேர்ந்து பாடலாமா? ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்லாத, போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலப்பாரில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலப்பாரில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலப்பாரில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அடுத்தாக இன்னொரு பாடலை நாம சேர்ந்து பாடலாம். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான், என் வாழ்க்கையில் என் தாழ்வில் என்னை நினைத்தீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய தாழ்மையில் என்னை நினைத்தார்? இப்படி கேட்கிறேன். எத்தனை மரியாள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க? மரியாள் சொன்னாங்க, ஆண்டவர் என்னுடைய தாழ்மையில் என்ன பண்ணாரு? கண்ணோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலவேளை நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே ஆண்டவரை எங்களை தாழ்வில் எங்களை நினைத்து உயர்த்தி வைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. எல்லாரும் உள்ளத்தை காலத்து சொல்லி பாடுவாங்க. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா, கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா, எங்கள் கண்மலையும் மீட்பரும்
நான் என் இயேசையா உம்மை மறவேன் என் வாழ்வில் நீர் செய்த என் எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா என் வாழ்வில் நீர் செய்த என் எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா 1000 10,000 அதற்கு மேலையாவை 1000 10,000 எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்ந்து சேர்ந்து பாடுவோமா உம்மை மறவே நான் உம்மை மறவே நான் என் இயேசையா உம்மை மறவே நான் என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் இயேசையா உம்மை மறவேன் என் வாழ்வில் என்னை நினைத்தீரே என் இயேசையா உம்மை மறவே நான் என் இயேசையா உம்மை மறவே ஹalleluya ஆண்டவர் செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக நல்ல உற்சாகமாய் கரங்களை ஆண்டவருக்கு செலுத்துவோமா ஹalleluya ஆமென் கடைசியா ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம் நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை ஹalleluya அவன் எத்தனை பாடல்களை நம்ம பாடினாலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது அவருக்கு நன்றி சொல்ல நம்மால் வார்த்தைகளால் அவருக்கு நன்றி செலுத்தவே முடியாது ஹalleluya ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்த முடியும் என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் என்ன பண்ண தொழுது கொள்ளுவேன் ஹalleluya ஆமென் ஆகவே இந்த காலவெல்லை ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி பாடு உமக்கு நன்றி செலுத்த என்னுடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் இல்லை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த பாடல் எல்லாரும் உற்சாகமாய் கலந்து தட்டி பாடும் நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டால் கதியும் இல்ல நீங்க இல்ல நானும் இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டால் கதியும் இல்ல நீங்க இல்ல நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல சதவீதம் எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல எனக்கு போது உயிரும் எனக்கு இல்ல நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொன்னீரே நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே என்னை நடக்க வைத்தீரே கை பிடித்து கொண்டீரே என்னை நடக்க வைத்தீரே பிடித்துக் கொண்டீரே உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டாகதியும் இல்ல நீங்க இல்ல நானும் இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டாகதியும் இல்ல நீங்க இல்ல நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல எல்லாரும் உள்ளத்தினால் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே ராஜாக்களோடு என்னை அமர
செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே. உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. எங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. கடைசியா சேர்ந்து பாடலாமா? நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. அது நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். நம்மால் அவருக்கு ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னாலும் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை அவருடைய நினைவில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளங்கைகளிலே அவர் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆக இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து இருக்கலாம். ஜெப சிந்தனையோடு கூட நம்ம எழுந்து நின்று கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். தேங்க்யூ. எல்லாரும் உங்கள் 2 கரங்களையும் வானத்தினராக உயர்த்துங்க. எல்லாரும் கண்களை மூடி உங்கள் 2 கரங்களையும் வானத்தினராக உயர்த்துங்க. இந்த காலவெல்ல நம்ம இன்றைக்கு பாடின அநேக பாடல்களில் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நான் மறவேன் என்று சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா பெரிதும் சிறிதுமான நன்மைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக வரட்டும். எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். கொஞ்சம் நம்ம இடத்திலே கேட்டு பார்ப்போம் அப்படி சொன்ன ஆண்டவரே நீ வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நான் பாத்திரவானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இதற்கு எந்த விதத்தில் தகுதி உள்ளவன் அல்ல அப்பா, ஆனால் என்னை தகுதிப்படுத்தினது உம்முடைய கிருபை மாத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தகுதிப்படுத்தினது. இந்த உயர்வுக்கோ மேன்மைக்கோ கர்த்தாவே நான் ஒருபோது தகுதியற்றவன், ஆனால் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Thank you Jesus. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே,
உயர்த்தி அழகு பார்த்தீரே. கரங்கள் உயர்த்தி. உமை போல தெய்வம் இல்ல, உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உமை போல தெய்வம் இல்ல, உமை தவிர விருப்பம் இல்ல, உமை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. சேர்ந்து சொல்லுவாமே. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேரங்களில் வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறந்தீரோ அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, என்னை மறப்பேனோ என்று சொல்லி, எனவே மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ நன்றியிடுவேனோ பாதத்தில் இயேசுவே, நன்றியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. உங்க சத்தம் உயரட்டாமே. உமக்கு என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சேர்ந்து பாடுவோமா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், நான் உம்மை விட்டு என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, நீர் என்னை தேடி என் பின்னே. சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து பாடுவோமா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. மறுபடி சொல்லுவோம். மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, வண்டியிடுவே உம் பாதத்திலே. இயேசுயா, வண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே உமக்கு என் துணையாளரே. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நீர் என் மேல் எங்களை நிர்மூலமாகாமல் பாதுகாத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனிவாக என்னை. சத்தம் என்னை சொல்லுமா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, வண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணை
பாதத்திலே கண்ணீடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே உமக்கு. ஆமென். எபினேசரே உமக்கு என் துணையாளரே உமக்கு ஆராதனை. எபினேசரே உமக்கு ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. வண்டியிடுவேன் உம் பாதத்திலே வண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவான. எல்லாரும் சதத்தை உயர்த்தி ஆமென். எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரை. உள்ளத்தினால் நன்றியோடு சேர்ந்து உருவாகும் முன்னே என் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா. அழியாமல் அணைத்து கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எனவே எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆமென். நன்றி 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 நன்றி. வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே கண்டீரையா. என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா. இந்த காலவேளை செய்த நன்மைகளுக்கு ஈடாக என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா. எலும்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எனவே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. சொல்லி பாடுவோமா. நன்றி அப்பா நன்றி நன்றி. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் தாய் உருவாகும்
கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை 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 இசையா, ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. தாயின் கருவில் உருவாக எங்களை கண்டீரே நன்றி அப்பா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா, ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஆராதனை. எல்லாருடைய உள்ளமும் நன்றியால நிரம்பட்டும். நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு உள்ளத்தினால் நன்றி செலுத்தி பாடுவோமா. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் எனக்கு உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. கரங்களை தட்டி சொல்லுவோமா. ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யலாம். பாடும்போதே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருகிறார். நன்றி. மறுபடி சொல்லுவோமா. ஏகோவா ரஃபா, எங்கள் ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே. ஆமென். ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா. இந்த அருமையான காலவில் ஆண்டவரே, எங்களுடைய தாயின் கருவில் உருவாக முன்னமே எல்ரோகி எங்களை கண்டீரே, எங்களை கண்டீரே, எங்களை கண்டீரே. நன்றி அப்பா. இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். யாரும் அமைதியா இருக்க, எல்லாரும் வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேச 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 கர்த்தர் நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறார். இந்த காலவில் ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் விரும்புகிற பக்தி விருத்தி உண்டாகட்டும், நீர் விரும்புகிற பக்தி விருத்தி உண்டாகட்டும். எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் பாத்திரத்தை இப்படி தண்ணீரால நிரப்புங்க ஆண்டவரே, என்னுடைய பாத்திரத்தை இப்படி தண்ணீரால நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில்
நம்மோடு கூட இருந்த எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி வாக்குரைத்தவர்கள் ஒருவேளை நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், நம்மை கைவிட்டு விட்டிருக்கலாம். ஆனாலும் இதுவரைக்கும் நம்மை அதிசயமாய் நம்மை கைவிடாமல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நம்மோடு கூட இருந்து இம்மானுவேலின் தேவனாய் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினாரு. எத்தனை நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த ஜனவரி மாதம் நம்முடைய கரத்தை பிடித்த தேவன் இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய கரத்தை அவர் விடவில்லையே. நம்முடைய கரத்தை அவர் விடவில்லை. எத்தனையோ முறை நாம் அவருடைய கரத்தை விட்டு ஓடி போனோம், ஆனாலும் கர்த்தர் நம்முடைய கரத்தை விடவில்லையே. Thank you Holy Spirit. எல்லாரும் உங்க 2 கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி எங்களை கரம் பற்றி நடத்துகிற நல்ல தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Lord. அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடவில்லை. நின்று காக்கும் கர்த்தரை நாம் மறக்கவில்லை. என்றும் காக்கும் கர்த்தரை நாம் மறப்பதில்லை. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடவில்லை. இன்று காக்கும் கர்த்தரை நாம் மறக்கவில்லை. என்று காக்கும் கர்த்தரை நாம் மறப்பதில்லை. அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடவில்லை. நின்று காக்கும் கர்த்தரை நாம் மறப்பதில்லை. என்று காக்கும் கர்த்தரை நாம் மறுபடி சொல்லுவோம். அன்று பிடித்த கரத்தை இன்றும் அவர் விடவில்லை. நின்று காக்கும் கர்த்தரை நாம் உங்க சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. என்றும் காக்கும் கர்த்தரை நாம் மறப்பதில்லை. கால்கள் தடுமாறின நாள் உண்டு, கட்டறுத்தார் ரத்தம் கொண்டு நாட்களை அவர் கரத்தில் தந்து விட்டெறிந்தேன் பயத்தை இன்று. அன்று நம்மை காத்திட்டவர், அன்று நம்மை காத்திட்டவர், இன்று நம்மை காப்பவர், இனிமேலும் காத்திடுவார். அன்று நம்மை காத்தவர் பாடலாமா? அன்று நம்மை காத்திட்டவர், இன்று நம்மை காப்பவர், இனிமேலும் காக்கும் கர்த்தரை நாம் மறப்பதில்லை. என்று காக்கும் கர்த்தரை நாம் மறப்பதில்லை. அன்று பிடித்த கரம், அன்று பிடித்த கரத்தை எங்களை விடவில்லப்பா. நின்று காக்கும் கர்த்தரை நாம் எங்கோ
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்ல ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை அசைத்து நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துவோமா? அருமையான காலவெல்ல நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தின தேவன், இதுவரைக்கும் நடத்தின தேவன், இனிமேல் நடத்த போதுமானவராய் இருக்கிறபடினால இன்னும் உற்சாகமாய் கரங்களை ஞானம் மகிமை செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலவெல்ல மீண்டும் ஒரு விஷயம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க
கத்தர் கொடுத்துருக்குற இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு விசேஷத்தை பாடலை நம்ம கேட்கலாம். லண்டன்லேருந்து ரூபவதி அவங்க சகோதரியை வந்திருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கி அவங்க முன்பாக வந்து ஒரு விசேஷத்தை பாடுவாங்க. ஒரு சின்ன சாட்சியை கூட சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரூபவதி சாட்சியை சொல்லிவிட்டு ரூபவதியும் அவங்களுடைய தங்கச்சியும் முன்னாடி வந்து ஒரு விசேஷத்தை பாடுவாங்க. போன முறை நம்ம கூட்டத்துக்கு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்து இந்த ஜான் பிரபு ஐயா சொன்னார். போன முறை நான் வந்து கடந்த நாட்களில் நான் வந்து இந்த சர்ச்சில் வந்து விபிஎஸ் எடுத்தேன். இந்த விபிஎஸ்சில் கலந்து கொண்ட பிள்ளைங்கள்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? ஃபாரினில் லண்டனில் இருக்கிறாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு மகள் தான் யாருன்னா ரூபவதி. அல்லேலூயா, ஆமென். இப்போ லீவுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் திருப்பியும் அவங்க லண்டனுக்கு போகிறாங்க. ஆகவே கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சுருக்கமாக ஒரு சாட்சி சொல்லி பிற்பாடு 2 பேரும் ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியனையும் கர்த்தர் சாட்சியாக எடுத்திருக்காருக்கா நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப வருஷம் கழித்து சாட்சி சொல்கிறேன், அதனால் ரொம்ப நர்வஸாக இருக்குது. கர்த்தர் கூட அந்த நாட்டில் வந்து என்னை போக கிருபை செஞ்சார். அதிகமாக சம்பாதிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். கடனே இல்லாமல் நாங்கள் இப்போ இருக்கோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அநேக பலவீனங்களிலும் கூட என்னை பலப்படுத்தினார். நிறைய பலவீனமாக இருந்தது, ரொம்ப செட்டே ஆகலை. அங்கே ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா போக போக சரியாச்சு. நிறைய டேப்லெட்ஸ் கொண்டு போனேன் இங்கேருந்து, ஏன்னா எனக்கு ரொம்ப அலர்ஜிலாம் இருக்கும். ஸோ ஆனால் அந்த டேப்லெட் எல்லாமே நான் திரும்ப கொண்டு வந்துட்டேன். எதுவுமே யூஸ் பண்ணல, சீரியஸாகவே எதுவுமே யூஸ் பண்ணல. அந்தளவுக்கு ஆண்டவர் என்னை பலத்தால் இடை கட்டினார். அதுக்கப்புறம் அதுதான் சாட்சி, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. பொழுதில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பொழுதில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இன்னொரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி அருமையான நாங்களை நம்ம வாழ்த்தலாம். சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். வேத புத்தகம் கொண்டு வந்திருக்கவங்க என்னோடு கூட
ஒரு தெரிந்த ஒரு வேத வசனத்தை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். ம் 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 ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இன்றைக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான விசுவாச ஓட்டத்தை நம்ம ஓட தொடங்கினோம் இல்லையா? இந்த வருஷத்தினுடைய வாக்குத்த வசனம் என்னது? இதோ நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்? சொன்னார். எத்தனை பேருக்கு ஆண்டு சகலத்தையும் புதிதாக்குனார்? புதுசாக்குனாரா எல்லாருக்கும்? சரி, இன்னும் புதுசாக்கலன்றவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆக்குவார், சீக்கிரம் என்ன பண்ணிவிடுவார்? ஆக்கிடுவார். சரியா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சீக்கிரமாக புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சரி, நம்ம இந்த காலவேளையில் இந்த ஜனவரி மாதம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இந்த வருடத்தை ஆரம்பித்தோம் இல்லையா? இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சபையாரை ஒன்று கூடி நம்ம ஜெபித்து ஆராதனை செய்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இந்த புதிய 2024ஆம் ஆண்டின் புதிய வருடத்தை நம்ம தொடங்கினோம். அப்போ தொடங்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசுவாசம் வந்திருக்கும். என்ன விசுவாசம் வந்திருக்கும்? இந்த வருஷம் கர்த்தர் என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறார். ஏன்னா அந்த புது வருஷத்தில் நம்ம என்ன வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்ம அப்படியே என்ன பண்ணிவிடுவோம்? நம்பிடுவோம். நான் இன்றைக்கி உங்களை பார்த்து புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார்னு சொன்னால் எத்தனை பேர் இது விசுவாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சொன்னால் எல்லோரும் என்ன பண்ணிவிடுவீங்க? விசுவாசிடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னும் 12 மாதம் இருக்குது. ஆகவே கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக செய்வார். ஜனவரி மாதம் இல்லைன்னா பிப்ரவரி மாதம், பிப்ரவரி இல்லைன்னா மார்ச், டிசம்பர் வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? டைம் இருக்குது. ஆனால் இப்போ டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுடைய கேல்குலேஷன்லாம் எங்கே போகும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தேதி என்னது? 15. இன்னும் மீதி எத்தனை நாட்கள் இருக்குது? 16 நாட்கள் இருக்குது. இந்த மீதி இருக்கிற 316 மைனஸ் 365 எவ்வளோ? 359. 359 நாட்கள் செய்யாத ஆண்டவரா? சரி, 350 ஒரு தோராயமாக வச்சுக்கோங்களேன். 350 நாட்கள் புதிய காரியத்தை செய்யாத ஆண்டவரா அடுத்த வருகிற 16 நாட்கள் என் வாழ்க்கையில் செஞ்சிட போகிறாருன்னு ஒரு கேள்வி என்ன பண்ணும்? வரும். என்னதான் ஒரு சம்பிரதாயத்துக்கு நான் அல்லேலூயா ஆமேன்னு சொல்ல சொன்னால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்களே தவிர அது உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அந்த ஆமேன் அல்லேலூயா என்ன பண்ணாது? வராது. ஏன்னா நம்ம மைண்டு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை நல்லா கால்குலேட் பண்ணி அதை விசுவாசிக்கலாமா வேணாமான்னு சொல்லி நமக்கு ஒரு சாய்ஸ் என்ன பண்ணிடும்? கொடுத்துரும். ஆனால் பாருங்கள், நம்முடைய ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல் இந்த 1ஆம் தேதி ஆண்டோடைய வார்த்தையை சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன பண்ணுச்சு? உருவாகுச்சு. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கினது. ஹல்லேலூயா, ஆமாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரத்துலையோ அல்லது அதுக்கு அடுத்த வாரத்துலையா சரியாக தெரியல, உங்கள் எல்லார் கையிலையும் ஒரு நோட் புக்கு கொடுத்து சில காரியங்களை எழுத சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்கா? எழுதி வச்சுருக்கிறீங்க. நிறைய பேர் எழுதி வச்சுருக்கிறீங்க. அந்த காரியத்தை எழுதுனதும் எதனால் அப்படின்னு சொன்னால் ஒரு விசுவாசத்தினால. இந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் செய்வார், இந்த காரியங்கள் வாழ்க்கையில் புதுசாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி விசுவாசித்து என்ன பண்ணீங்க? எழுதுனீங்க. அப்போது எழுதும் போது நீங்கள் விசுவாசமாக எழுதுனீங்க. யாருமே நம்பிக்கை இல்லாமல் எழுதுனது. நம்பிக்கை இல்லைன்னா நிச்சயமாக என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க? எழுதியிருக்க மாட்டீங்க. அப்போ நம்பிக்கையோடு அந்த காரியத்தை எழுதுனீங்க. சில குறிக்கோள்களை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்தீங்க. அந்த காரியத்தை தொடங்கினது நீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை செய்ய வைத்தது யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள விருப்பத்தையும்
செய்கையும் உண்டாக்குகிறவர். அப்போ நமக்குள்ள ஒரு விருப்பம் உண்டானது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வருஷம் என் வாழ்க்கையில் இப்படியாக மாறணும், இந்த நல்ல காரியங்களை என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்ற விருப்பங்களை உங்களுக்குள்ள ஆண்டவர் உருவாக்கினார். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள தொடங்கினார். நம்ம அநேக நேரத்தில் விசுவாசத்தை தொடங்குகிற தேவனை நம்புகிறோம், ஆனால் விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி ஓடுங்க, விசுவாசத்தை முடிக்கிறவரை நோக்கி என்ன பண்ணுங்க, ஓடுங்க. பாருங்க, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதினா ஜனங்க வந்து நம்ம சபையில் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், எல்லா சபைகளிலும் ஆண்டோடைய ஆலயத்தை தேடி ஓடி வந்துடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த நாள் போனால் ஆண்டவர் ஒரு வாக்குத்த வசனத்தை எனக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். அந்த வாக்குத்த வசனம் நான் கேட்கும்போது அது அப்படியே என் வாழ்க்கையில் அந்த மாதம் முழுதும் என்ன பண்ணும், பலிக்கும். ஏதோ ஒரு நாள் அந்த வசனம் என் வாழ்க்கையில் நிஜமாக வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த முதல் தேதி எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், எத்தனை வேலை இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டோடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணிடுறோம், ஓடி வந்துடுறோம். அப்போ அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னா விசுவாசம் தொடங்குகிறது. அப்போ அந்த விசுவாசம் தொடங்குகிற சமயத்தில் தேவனை நோக்கி வருகிறோம். ஆனால் விசுவாசத்தை தொடங்கின தேவன் அவர் விசுவாசத்தை முடிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவங்குகிற தேவனை நோக்கி மாத்திரம் ஓடக்கூடாதான், விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். சரி, நான் சொன்னது போல் இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது சில நல்ல குறிக்கோள்களோடு சில இந்த லட்சியங்களோடு கூட இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்னும் நடக்காமல் இருக்கலாம், ஓகேவா? ஆனால் நீங்கள் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் துவங்கினார் என்பதற்கு ஒரு சில காரியங்களை, ஒரு 2-3 காரியங்களை இதே அதிகாரத்தில் முதல் அடுத்த 2 வசனங்களில் நான் உங்களுக்கு காண்பிக்க, அந்த வசனத்தை அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்கிறேன். கவனிங்க, என்ன கவனிங்க, அந்த வசனம் மேலே வரும், அதனால் நீங்கள் டிவியை பாருங்கள். அந்த வசனத்தை நான் சொல்லும்போது விசுவாசத்தை துவங்குகிற தேவனை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் துவங்கி இருப்பார் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் சொன்ன உடனே நான் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் நம்பிக்கையோடு கூட விசுவாசிச்சிருப்பீங்க. இது ஆண்டவரே இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே துவங்கி இருந்தால் நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, பயப்படாதீங்க, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அவமானப்பட்டு போக மாட்டீங்க, உங்களுக்கு பாடே இருக்காது, இந்த வருஷம் முழுதும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் துவக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா, 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அவமானத்தை எண்ணாமல், என்ன எண்ணாமல், ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு அனுப்புறதுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, இந்த பாடுகள்லாம் கொஞ்சம் பட வேண்டியது உண்மைதான், ஆனால் இது தாண்டிட்டீங்க அப்படி சொன்னால் என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் எங்கே வாழலாம், சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீட்டிற்கும்படியான ஒரு மேன்மையான ஒரு சந்தோஷமான நிலைமையை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு பூமிக்கு அனுப்பின போது அவருக்கு எல்லாமே வந்து பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு பூ படுக்கை மாதிரி இல்லை. அவர் வாழ்க்கையில் பல சோதனைகளை பல வேதனைகளை அவர் கடந்து வந்தார். சொல்லியிருக்கிறது, அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது எத்தனையோ அவமானங்களை என்ன பண்ணாரா, சந்தித்தார். அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியல. நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவமானப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கலாம், நம்பலாம். இந்த பூமியில் இப்போ இயேசு கிறிஸ்து இந்த டைமில் நம்ம வாழ்கிற நாட்களில் இங்கே இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறார், அவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக என்ன பண்ணுவோம், கேட்குறதுக்கு ரெடியாக இருப்போம். அவர் என்ன ஏதாச்சும் என்னை பற்றி ஏதாச்சும் என்ன பண்ணிட மாட்டாரா, சொல்ல மாட்டாரா, ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணிவிடுவோம், வால் போஸ்ட் அடிச்சிடுவோம், இன்றைக்கி யார் வரா, இங்கே இயேசு வரார் அப்படின்னோடனே நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிவிடுவீங்க, சொல்லிவிடுவீங்க. அந்த கட்டிலோடு தூக்கிட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் வியாதியாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, கட்டிலோடு கூப்பிட்டு வந்து இங்கே வந்து ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு வச்சுருவீங்க இல்லையா. இவ்வளவு வல்லமை படைச்ச தேவன், ஒரு சாதாரண இயேசு கிறிஸ்துவ விட்டுருங்க, ஒரு வரம் பெற்ற ஊழியக்காரர், நல்ல சுகமாக்குற வல்லமை உடையவர், தீர்க்கதரிசன வரம் உடையவர், அவர் வரான்னு சொன்னாலே நீங்கள் இத்தனை காரியங்களை செய்வீங்க.
ஆனால் அப்படிப்பட்ட ஊழியரிடத்திலும் சில மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எந்த ஒரு பழுதும் கண்டுபிடிக்க முடியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் அவமானப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லா வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு இயேசு கிறிஸ்துக்கு என்ன வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னா என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை. என்னை பற்றி மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுடைய A to Z, இவங்க என்ன பண்ணாங்க, காலைல எங்கே போனாங்க, நைட் எங்கே போகிறாங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, இது எல்லாமே அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா, இல்லை தெய்வத்தை போல கும்பிடுவீங்களா? தெய்வத்தை போல தான் என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் எதை சதிச்சாராம்? அவமானத்தை சந்திச்சார். மாத்திரமல்ல, அதே வசனம் சொல்லுகிறது, சிலுவையை சகித்தார். எதை சகித்தார்? சிலுவை. சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கு. பாடுகளை சகித்தார். பாருங்கள், எவ்வளோ வசதியாக தேவதூதர்கள் 24 மணி நேரமும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நல்ல நிலைமையில் இருந்த அவர் இந்த பூமியில் எதை சகித்தாராம்? சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார். யோசித்து பார்க்க முடியுதா? ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கி விட்டார். பிதா, நீ போயிட்டு வாப்பா, இந்த ஜனங்களுடைய பாவங்கள்லாம் சுமந்து தீர்க்கிறதுக்கு நீ தான் என்ன பண்ணணும், போய் ரத்தத்தை சிந்திட்டு வா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை துவக்கி அனுப்பின போது எல்லாமே அவருக்கு நல்லதாக நடக்கலை. முதல்ல என்ன சந்திச்சார்? அவமானத்தை சந்திச்சார். ரெண்டாவது பாடுகளை, சிலுவையை சகித்தார். அடுத்தது பாருங்கள், 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் என்ன பண்ணாரா, வீட்டில். அடுத்த வசனம், ஆகியால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. இங்கே 2 காரியம் சொல்லுது. ஆண்டவருக்கு நடந்த 2 காரியம். முதலாவது அவமானம், ரெண்டாவது பாடுகள். இங்கே பாருங்கள், அவரே இதெல்லாம் அனுபவிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை துவங்கி இருப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த 2 காரியம் நிச்சயமாக நடந்திருக்கும். என்னது அப்படின்னு சொன்னால், வசனம் சொல்வது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சரீரத்தில் சோர்வு உடையவர்களாய். எதில் சோர்வு? சரீரத்தில் சோர்வு உடையவர்களாய். அதற்கு அடுத்தது சொல்கிறது, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாது. அப்படி முதல்ல சரீரத்தில் சோர்வு, ரெண்டாவது ஆத்மாவில் சோர்வு. ஆத்மாவில் சோர்வுனா என்ன அப்படின்னு சொன்னால், வசனத்தை கேட்குறோம், கேட்ட உடனே சந்தோஷமாக இருக்குது. போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த விதைக்கிறனுடைய உவமையில் வசனத்தை கேட்டு வெளியே போன உடனே உலக கவலைகள், சிற்றின்பம், பண மயக்கம், என் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், இதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம கேட்ட வார்த்தையை அந்த பிரச்சனைகள் என்ன பண்ணுது, அமுக்கி போடுது. அந்த விசுவாச விதையை நம்ம விதைக்கும் போது அந்த விசுவாச விதையை பிசாசு எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறான். அந்த விசுவாச விதையை எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆத்மாவில் இளைப்பு உண்டாயிடும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யோவான் என்ன சொல்கிறார் நிருபத்தில், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ ஆத்மா வாழ்ந்தால் தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்னவாக இருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும். ஆனால் விசுவாசத்தை துவங்கின உடனே நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கக்கூடாதுன்னா முதல்ல எங்கே தோய்வை கொண்டு வரணும்னா உங்கள் ஆத்மாவில். ஆத்மா அப்படின்னு சொன்னால் ஏதோ பெரிய ஒரு விஷயம் நினைக்காதீங்க. ஆத்மா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தாட் லைஃப், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்களில் இழைப்பு. ஆமாம், எண்ணத்தை கேட்டு எண்ணத்தை அவர் வாரம் இப்படி தான் என்ன பண்ணுவார், சொல்லுவார். நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி 4 முறை என்ன சொல்லுவார், அல்லேலூயா சொல்லுவார். நம்மளும் என்ன பண்ணிடலாம், கடமைக்கு சொல்லிடலாம், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. வீட்டுக்கு வந்தால் அது என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. வாரம் போகிறோம், வாரம் அதே செய்தியை கேட்குறோம், ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. இதுதான் என்னது அப்படின்னு சொன்னால் ஆத்மாவில் இழைப்பு. முதல்ல சொன்னது சோர்வு. அது என்ன சோர்வு அப்படின்னு சொன்னால், சில காரியங்களை நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. என்ன எழுதி வச்சுருப்பீங்க, இந்த வருஷத்தில் இதெல்லாம் நான் சம்பாதிக்கணும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காரியங்கள் எழுதி வச்சுருப்பீங்கன்னா அதை நிச்சயமாக நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு, அதை செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடணும். அப்படி அதற்காக நீங்கள் உழைக்கும் போது அதனால் என் உழைப்பினால எந்த ஒரு பலனும் எனக்கு வராமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால எனக்கு சோர்வு தான் வந்தது. என் உடலில் சோர்ந்து தான் போனேன், மற்றபடி என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இந்த 2 விதமான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இந்த 2 விதமான காரியங்கள் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது? பயப்படாமல் கை தூக்குங்க.
ஒன்று சரீரத்தில் சோர்வு, என்ன இவ்வளோ உழைச்சி என்ன ஒன்றுமே ஒரு முன்னேற்றத்தை என் வாழ்க்கையில் பார்க்கல. ரெண்டாவது ஆத்துமாவில் சோர்வு, இவ்வளோ நல்ல நல்ல கனவுகள்லாம் எழுதி வச்சுருக்கிறோம், டிசம்பரே முடிய போகுது, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்ற சில காரியங்கள். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது ஆண்டவருக்கே அது நடந்திருக்கும் அப்படி சொன்னால் நமக்கு அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தெரிந்துதான் ஆண்டு சொல்லுகிறார். கடைசியில் 3ஆம் வசனம் கடைசியிலேயே அவரையே என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்க. எவரை நினைத்து கொள்ளுங்க? அவமானத்தை சகித்த, சிலுவையை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களிடத்துல விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்க போகிறது யாரு? அவர். ஹல்லேலூயா, ஆமாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் எங்கே நீங்கள் தோற்று போனீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை எழுதி வச்சுட்டு அந்த காரியத்தை நான் நினச்சி தான், அதாவது வந்து நான் கஷ்டப்பட்டால் தான் அது என் வாழ்க்கையில் நடக்கும், நான் இதுக்காக முயற்சி எடுத்தால் தான் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? விசுவாசத்தை தொடங்கின தேவனை நோக்கி ஓடின நீங்கள் இப்போது அதை முடிக்கிற தேவனை நோக்கி ஓடுகிறதுக்கு முன்பதாக அதை முடிக்கிறதுக்கு யாரை நோக்கி ஓடிட்டீங்க அப்படி சொன்னால், அந்த தேவையை சந்திக்கக்கூடிய மனிதர்களை நோக்கி என்ன பண்ணிட்டீங்க? ஓடிட்டீங்க. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிகளுக்கு நேராக ஓடிட்டீங்க. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது துவங்கினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாக அவரே அதை முடிப்பார். ஹல்லேலூயா. இதற்கு நடுவில் சோதனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், சிலுவையை போன்ற பாடுகள் வரலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் நடுவிலும் என்னுடைய கண்கள் விசுவாசத்தை முடிக்கிற தேவன் மேலே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு முறை ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறேன். என்ன மெசேஜ்னா, லிவ் இன் த ஆல்வேஸ் லிவ் இன் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருக்குறேன். அது என்ன டைட்டிலில் நான் கொடுத்தேன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்ல அந்த அந்த செய்தியில் என்ன சொல்ல வந்தேன் அப்படி சொன்னால், என்றைக்குமே எப்படி நம்ம வாழணும் அப்படி சொன்னால், எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அது நடந்து முடிந்து விட்டது போல் நம்ம என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். உலகத்தாரும் இதுதான் சொல்கிறாங்க, வேதமும் இதான் சொல்லுது. ஏன்னா வேதத்தை நீங்கள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி எழுதாமல் வேறு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. எப்படி எழுதியிருக்கிறாங்க? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசம்னா என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் எழுதி வைத்திருக்கிறது இன்னும் என் வாழ்க்கையில் காணப்படலை, ஆனாலும் நான் அது என் வாழ்க்கையில் நடந்து விட்டது போல நான் செயல்பட ஆண்டவர் எனக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாச வாழ்வு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் விசுவாசம் தொடங்கிட்டார், நிச்சயமாக ஒரு நாள் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுவார்? முடிவுக்கு கொண்டு வருவார். இதுக்கு நடுவில் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் என் விசுவாச ஓட்டத்தை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் வெளியே போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே பாருங்கள், இன்றைக்கு இந்த காலவேளையில் நம்ம விசுவாசத்தை முடிக்கிற தேவனை விட்டு வேற எங்கேயாவது நம்மளுடைய கவனத்தை, நம்முடைய கண்களை வைத்திருப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்கிறார், இன்றைக்கு நம்முடைய கண்கள் விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நோக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 75:6 சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெயத்துக்காக, நம்முடைய தேவைகளுக்காக கிழக்கை நோக்கி பார்க்குறோம், மேற்கை நோக்கி பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் வனாந்திர திசையை கூட என்ன பண்ணுறோம்? நோக்கி பார்க்குறோம். வனாந்திரத்தில் எதனாச்சும் கிடைக்குமா? ஆனால் பாருங்கள், அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள் வனாந்திரத்தில் இருந்தாச்சும் ஏதாச்சும் வராதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது? வனாந்திரத்தை நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறோம். வசனம் சொல்லுகிறது, கிழக்கிலிருந்து ஜெயம் வராது, மேற்கிலிருந்து ஜெயம் வராது, வனாந்திரத்திலிருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் எங்கேருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்ம வந்து இந்த விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நோக்கி ஓடுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை ஒரு உதாரணமாக வைத்து எப்படி இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக 3 குறிப்பை மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு என்ன ஒரு கதையை நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட இருந்த ஜனங்களுக்கு போஷித்த அந்த 5 அப்பம் 2 மீன் கதை இருக்கு இல்லையா, அந்த கதையிலிருந்து நம்ம சில காரியங்களை படிக்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15-16 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ம்
ம் ம் ஆமென் ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் இல்லையா? சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை போக விட வேண்டும் என்றார்கள். எவர்களை போக விட வேண்டும்? 21ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தாங்க. எத்தனை பேர் பிரதர்ஸ் மட்டும் எத்தனை பேர்? 5000 பேர். அவங்களுடைய ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 5000 போடுங்க. கேல்குலேஷன் எவ்வளோ வருது? 10000. ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைங்கள் வச்சா அது ஒரு 10000. 10000 + 10000 20000. ஒரு 20000 பேருக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? சீஷரை பார்த்து சொல்கிறார். நம்ம வீட்டில் பிறந்த நாள் இல்லை கல்யாணம் வச்சா எத்தனை பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறோம்? ஒரு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர். அந்த ஒரு நாளுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்குது. இந்த கல்யாணத்தில் பெரிய செலவு எதில் தான் வருது? முதல்ல நகை, அந்த பாத்திரம், பண்ணோம், அதெல்லாம். ரெண்டாவது சாப்பாட்டுக்கு தான் நிறைய செலவு என்ன பண்ணுது, வருது. அந்த இப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு 25 வயசு 26 வயசில் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் சாப்பாடு போட போகிற அந்த காசை நம்ம இப்போத்துலேருந்து என்ன பண்ண வைக்க வேண்டி இருக்குது, சேர்க்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், அப்படி சேர்த்து வச்சு கூட அந்த கல்யாண டைமில் சாப்பாட்டில் எதனாச்சும் என்ன ஆகிடுது, குளறுபடி வந்துடுது, குறை வந்துடுது இல்லையா? அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே வந்து பரிமாற சொன்னது அல்லது போஷிக்க சொன்னது ஒரு 2000-3000 பேர் இல்லை, எத்தனை பேரை? 20000 பேர். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொல்லியிருக்குன்னா வனாந்திரமான இடம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேர் கூட போடல, எந்த இடம் கூட போடல, சும்மா வனாந்திரம்னு போட்டிருக்கு. அப்படின்னா பேர் கூட சொல்ல தகுதி இல்லாத ஒரு இடம். வனாந்திரத்தில் எதுவுமே இருக்காது, கடை இருக்காது, தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது ஒரு இடம் தான் இருந்தது, வனாந்திரமான இடம். மாத்திரமல்ல, வனாந்திரம்னு சொன்னது மாத்திரமல்ல, நேரமும் ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராங் டைம், ராங் பிளேஸ். ராங் டைம் அப்புறம் ராங் பிளேஸ். வனாந்திரத்தில் காலையிலேயும் ஆண்டவர் சொல்லியிருந்தா கூட யாரையாச்சும் சைக்கிள் எடுத்துன்னு என்ன பண்ணியிருக்கலாம், போய் சிட்டியில் போய் எதனாச்சும் என்ன பண்ணிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்கடான்னு அனுப்பியிருக்கலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு, கடையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மூடிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே அனுப்ப முடியாது இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் நிறைய முறை படித்து பார்த்தேன். அதில் ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாப்பாடை வந்து அங்கேருந்து 20000 பேரில் ஒருத்தர் கூட ஆண்டவரே எனக்கு சாப்பாடு வேணும்னு என்ன பண்ணல, கேட்கல. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட அங்கே சாப்பாடு வேணும்னு கேட்கல. யார் சொன்னா அப்படின்னு சொன்னால் சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவங்களை பார்க்க பாவமாக இருக்குது, இவங்களை என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், நேரம் ஆயிடுச்சு, இவங்களை என்ன பண்ணிடலாம், அனுப்பிடலாம். கிராமங்களுக்கு போய் அவங்க பதார்த்தங்களை என்ன கொள்ளும்படி அவங்களை என்ன பண்ணிவிடுங்க, அனுப்பிடுங்க. சீஷருடைய ஐடியா கூட இவங்க அவங்கள போஷிக்கணும்னு இல்லை, அவங்க போகிற வழியில் என்ன சின்ன பண்ணிட்டு போட்டோம், சாப்பிட்டு போட்டோன்றது தான் அவங்களுடைய எண்ணமாக அவங்க கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஒரு நல்லது செய்ய போய் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொண்டு வந்துட்டார், ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்துட்டார் இல்லையா? அவங்க யோசிச்சிருப்பாங்க, ஒரு வேளை இது சொன்னது ஒரு குத்தமா அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம் இல்லையா? பாருங்கள், இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதே சம்பவத்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, யோவான் 6:6 வசனம் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி போய் நீங்கள் தான் இந்த ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது, ஆண்டவர் ஏற்கனவே அந்த இடத்துல என்ன செய்ய போகிறாருன்னு தெரிஞ்சு தான் இப்படிப்பட்ட காரியத்தை அவங்களுக்கு என்ன பண்ணாராம், சொன்னார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்னால், சில நேரங்களில், அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்கும் போது நம்ம இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு டைமும் சரியில்லை, அந்த இடமும் என்ன இல்லை, சரியில்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சில நல்ல காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லியிருந்தா, டைம் நல்லா இருக்குது, என்ன வேறு என்ன நல்லா இருக்குது, இடமும் நல்லா இருக்குது, நிச்சயமாக நடக்கும், நீங்கள் நம்பியிருப்பீங்க. ஆனால் இப்போ சொன்னால் டூ லேட் ஆகிடுச்சு பாஸ்டர், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணுறேன், இந்த வருஷம் எழுதி வச்சு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். டைமும் போயிடுச்சு, நேரமும் போயிடுச்சு, இடமும் போயிடுச்சு, ஆகவே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த இடத்துல அவங்கள ஒரு ஃபிக்ஸில் ஒரு ஸ்பாட்டில் போடுறாரு. எதனால் அப்படி சொன்னால் என்ன செய்ய போகிறார் என்கிறது ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படி சொன்னால் விசுவாசத்தை முடிக்கிறவர் என்கிறத நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் தொடங்குகிறவர் மாத்திரமல்ல, அதை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், முடிக்கிறவர் அவர். நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்காக எல்லா காரியங்களும் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் முடிப்பார். ஹல்லேலூயா. எதிர போய் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டான். ஆனால் நிறைய நேரத்தில் இந்த சோதனையில் தான் நம்ம ஃபெயில் ஆகி நம்ம ஆண்டவரை விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக மனிதர்களையும் மற்ற உதவிகளையும் மற்ற ஜனங்களையும் மற்ற சூழ்நிலைகளையும் நம்ம நோக்கி பார்த்துட்ருக்கோம். எப்படி கிழக்கிலிருந்து மேற்கிலேருந்து வனாந்திரத்துலேருந்து ஜெயம் வராதுன்னு சொல்கிறோமோ அதுபோல் வசனம் சொல்லுதோ அதுபோல் நம்ம நம்முடைய கண்களை விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக கிழக்குக்கும் மேற்குக்கும் வனாந்திரத்துக்கும் நேராக நம்முடைய கண்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்கிறத நீங்கள் இந்த தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே உங்கள் வாழ்க்கையில் அதை முன்குறித்து எழுதி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. தேவன் எழுதினதை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் நினைக்கிற டைமில் அது நடக்காமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள விருப்பத்தை விசுவாசத்தை துவங்கி இருப்பார். அப்படி சொன்னால் அவர் துவங்கினது நிச்சயமாக இருந்தால் நிச்சயமாக அவரே அதை முடிவுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அது ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. நம்ம அதை மறந்து போகிறதுனால அல்லது அதை நம்ப மறுக்கிறதுனால தான், இல்லை நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் ஏதாச்சும் செய்யணும், நம்ம சுய பலத்தை அந்த இடத்துல கொண்டு வர்றதுனால தான் அந்த காரியம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. சரி, ஓகே, இவ்வளோ இப்படி நடக்கணும்னு நினச்சோம், ஏதோ ஓரளவுக்கு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தான் நமக்கு வருமே தவிர விசுவாசத்தை முடிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஆமென். பாருங்கள், தாம் செய்ய போகிறத அறிந்திருந்தோம் ஏன் அவங்கள அப்படி கேட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்த நீங்கள் அப்படியே வாசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சில காரியங்களை ஆண்டவர் அந்த இடத்துல சீஷர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இதே சீஷர்கள் தான் ஆண்டவர் கானா ஊரில் தண்ணீரை ரசமாக மாற்றின போது அந்த அற்புதத்தை என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க இல்லையா? பார்த்தாங்களா இல்லையா அவங்களாம்? அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ குருடர்களை, சப்பானிகளை, குஷ்டரோகிகளை சுகமாக்குறதையும் அவங்க என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. எத்தனையோ முறை ஜனங்களுடைய வியாதிகளை பலவீனங்களை எல்லாம் நீக்கி அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறத அவங்க பார்த்துருக்குறாங்க. மாத்திரமல்ல, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும். வனாந்திரத்தில் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாராம்? உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து 40 வருஷம் நடத்தினார். எத்தனை பேருக்கு தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். இது ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் தொகை 30 லட்சம். 30 லட்சம் பேரையும் ஆண்டவர் 40 வருஷம் சாப்பாடு கொடுத்து, நான்வெஜ் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நான்வெஜ் கொடுத்து அவங்களை என்ன பண்ணார்? நடத்தினார். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த 40 வருஷமும் யாரும் விதைக்கலை, யாரும் அறுக்கலை, யாரும் எந்த வேலையும் செய்யலை, அவங்க அப்படியே இருந்தாங்க. ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணார்? நடத்தினார். இத்தனை அற்புதங்களை கேள்விப்பட்டு மாத்திரமல்ல இயேசுவோடு கூட இருந்து கண்ணார கண்டும் இப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் எதை எதிர்பார்த்து அப்படி சொல்லியிருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இங்கே இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, இதுக்கப்புறம் நான் செஞ்ச ஊழியத்தை யார் செய்யணும்? சீஷர்கள் செய்யணும். அப்போ ஆண்டவர் சீஷர்கள் தாம் செய்கிறதை அவர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து அந்த காரியத்தை சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் அவங்களால செய்ய முடியாமல் போயிற்று. ஏன்னா அவங்க விசுவாசத்தை துவங்குகிற தேவனை பார்த்தாங்க, ஆனால் விசுவாசத்தை முடிக்கிற தேவனை என்ன பண்ணாங்க? சூழ்நிலைகளை தான் பார்த்தாங்க. நேரம் சரியில்லை, இடம் சரியில்லை, சூழ்நிலைகளை பார்த்தாங்க. விசுவாசத்தை முடிக்கிற தேவனை என்ன பண்ணாங்க? மறந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 145ஆம் சங்கீதம் 15-16. சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். 145ஆம் சங்கீதம் 16-15. ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீர் உமது கையை திறந்து
சகல பிராணிகளின் வாஞ்சையும் என்ன பண்ணுகிறீர்? திருப்தியாக்கு. நம்முடைய தேவன் ஏதோ நான் சொன்னது போல் ஒரு 30 லட்சம் பேருடைய சாப்பாட்டு காரியத்தை மாத்திரம் அவர் வந்து திருப்தியாக நடத்தலையாம். இந்த பூமியில் இருக்கிற சகல பிராணிகளுடைய வாஞ்சையும் என்ன பண்ணுகிறாராம்? திருப்தியாய் கொடுத்து அவர் முடிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதற்கு முன்னாடி வசனம் சொல்லுது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அல்லேலூயா, ஆமென். நம்மக்கிட்ட தான் பிரச்சனை. காக்கா, குருவி, பாம்பு, நத்தை, நரி எல்லாம் யாரை நோக்கிட்டு இருக்குதான்? விசுவாசத்தை முடிக்கிற ஏற்ற வேளையில் கொடுக்கிற தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கு? நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் திருப்தியும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு சொல்லுகிறார் 38:39, யோபு 38:39 நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அல்லேலூயா, ஆமென். சர்ச்சு முடிஞ்சு நீங்கள் வெளியே போகும்போது காக்காவை பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் என்ன சொல்லணும்னா, இது சாப்பாட்டுக்காக என்ன பண்ணிட்டு இருக்குது? அலைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் இதுக்காக இறைய என்ன பண்ணுறாராம்? சவதரித்து கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அதுக்கு சவதரித்துனா சேமிக்கிறது, உண்டியல் காணிக்க சேர்க்குறீங்களே அந்த மாதிரி. பாருங்க, ஒரு காக்காவுக்கு நாளைக்கு பிரியாணி சிக்கன் 65 அப்படின்றத வந்து ஆண்டவர் எப்பவே சேர்த்து வச்சிடறாரு. இன்றைக்கே என்ன பண்ணிடுறாரு? சேர்த்து வச்சிடுறாரு. என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்க நீங்களோ? ஃபஸ்ட்டு பிளேட்டு எடுத்து காக்கா கொடுக்குற அந்த கும்பலை சேர்ந்தவங்களா நீங்களாம்? நம்ம மீதியானது தான் என்ன பண்ணுறோம்? காக்காவுக்கு என்ன பண்ணுறோம்? போடுறோம். பாருங்கள், இது நம்ம போட்டாலும் ஆண்டவர் தான் நம்ம உள்ளத்தில், நாளைக்கு ஒரு காக்கா இருக்குது, அந்த காக்காவுக்கு நீ தான் என்ன பண்ணணும்? சாப்பாடு போடணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளின் வாஞ்சையும் ஆண்டவர் ஏற்கனவே திருப்தியாய் சவதரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6:26 சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக எல்லா பிராணிகளின் ஆகார தேவையை சந்திக்கிறார், அவருடைய எல்லா பிரச்சனைகளை தீர்க்கிறார். இப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர். நம்ம ஏதோ காக்காக்கு ஆண்டவர் கரெக்டாக கொடுத்துட்றாரு, எல்லா உயிரினங்களுக்கும் கரெக்டாக கொடுத்துட்றாரு, என்னை கைவிட்டாரே அப்படின்ற மாதிரி நினச்சா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவைகளை காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவங்க. அந்த பிராணிகளுக்கே ஆண்டவர் சரியாக கொடுப்பாருன்னா உங்களுக்கும் எனக்கும் அதை காட்டிலும் அதிகமாய் சரியான நேரத்தில் ஏற்ற வேலையில் அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போது இந்த பிராணிகள் எப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்குதோ, நம்முடைய கண்கள் இன்றைக்கு விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நோக்கி நம்முடைய கண்களை என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும். முதலாவது குறிப்பு என்ன அப்படி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்குகிற தேவனை நோக்கி ஓடுகிறதுக்கு முதலாவது ஸ்டெப் நம்ம என்ன எடுக்கணும்னா, ஆண்டவரை மாத்திரம் நம்ம சார்ந்திருக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு வைக்கிறார். அல்லேலூயா. யாரை மாத்திரம் சார்ந்திருக்கணும்? ஆண்டவர் மாத்திரம், அல்லது ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிக்கணும். மனிதர்களை அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, இந்த இடத்துல அந்த இடத்துல அல்ல, ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கை தான் விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நோக்கி தங்கள் கண்களை ஏறெடுத்து ஓடுகிற ஓட்டத்துக்கு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, இந்த சீஷர்கள் அந்த நேரத்தில் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தபடி அற்புதம் செஞ்சு கொடுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இதே சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து போன பிற்பாடு அவர்கள் ஒரு முறை யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே வாசலுக்கு வெளியே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உட்கார்ந்துட்டு இருக்கான், பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கான். அப்போ அவங்கள பார்த்து கேட்குறான், அவங்கள்ட்ட ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்கும்போது அவங்க 2 பேரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படி சொன்னால், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, இவங்களுக்கு என்ன விசுவாசம் வந்ததுன்னா, என் தேவன் இந்த பூமியிலிருந்து போகும்போது ஒரு காரியத்தை சொல்லி விசுவாசத்தை துவங்கினார். என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு தான் பரமேறி போனார்.
அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டானது. அப்போ அந்த விசுவாசத்தை உண்டாக்கின பிற்பாடு ஒரு சூழ்நிலை வருது. அப்போ வந்து அங்கே இருக்கிற பிச்சைக்காரன் உதவி கேட்குறான். அப்போ உண்மையாகவே அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரிந்தது, என்னை வானத்தை பூமியை படைத்த தேவன் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. என்ன அதிகாரம்னா, இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் அவருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரத்தை என் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்போ நான் அவரை போலவே செயல்பட முடியும் என்கிறத அவங்க விசுவாசித்த போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் விசுவாசத்தை முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்கிறாங்க, எனக்குள்ள உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னபோது அந்த சப்பானி எழுந்து நடத்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கணும். பாருங்கள், அவங்க ஒருவேளை பணத்தை சார்ந்திருந்தாங்கன்னா அந்த சப்பானிக்கு ஒரு வெள்ளியோ பொண்ணோ என்ன பண்ணியிருக்கோம், கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க வெள்ளியோ பொண்ணையோ சார்ந்தில்லை, தேவனையே சார்ந்திருந்தாங்க. ஆகவே தான் சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. இன்றைக்கி நான் அவங்கள பார்த்து மிக தாழ்மையாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்கள் நிறைவேறணும்னா வேறு யாரையும் நம்பாதீங்க, வேறு யார் மேலேயும் விசுவாசம் வைக்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்துடுங்க. அல்லேலூயா. ஆமென். பிசாசு எத்தனையோ சூழ்நிலையை கொண்டு வருவான். மனிதர்களை தேடி போகணும், அவங்கள தேடி போகணும், இவங்களை தேடி போகணும், சூழ்நிலையை கொண்டு வருவான். ஆனால் ஒரு நாளும் விசுவாசத்தை முடிக்கிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறாருங்கிறத மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது இங்கே உலகத்தில் இருக்கிற காக்கை குஞ்சுகளை பார்க்கலும் விசேஷித்தமான நம்மை அவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். முதலாவதாக சொன்ன அவரை மாத்திரமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சார்ந்திருக்கோம். ரெண்டாவது பாருங்க, மத்தேயு 14:18 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 14:18. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, முதலாவது தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், தேவனை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது தேவனுடைய தொடுதல் இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன இருக்கணும், தேவனுடைய தொடுதல். அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் யார் வச்சிருந்தா அந்த கூட்டத்தில்? ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருந்தான், வச்சிருந்தான். அந்த சின்ன பையன் கையில் வரத்துக்கு முன்னாடி யாருடைய கையில் இருந்தது? அவங்க அப்பா அம்மா கையில் என்ன பண்ணுச்சு, இருந்தது. அவங்க அப்பா அம்மா கையில் அந்த மீன் அப்பமும் வரத்துக்கு முன்னாடி யார் கையில் இருந்தது? கடைக்காரில் மீன் வெட்டுறவர் கையில் என்ன பண்ணுச்சு, இருந்தது. மீன் வெட்டுறவர் கையில் இருக்கிறதுக்கு முன்னாடி யார் கையில் இருந்தது? கடைக்கார் கையில் இருந்தது. கடைக்கார் கையில் வரதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? நடுவில் அந்த போட்லாம் பிடிச்சிட்டு வருவாங்களே, அவங்கள சும்மா மறந்துட்டீங்க. பாருங்கள், இப்படி பலருடைய கையை தாண்டி தான் அந்த மீன் என்ன பண்ணியிருக்குது, இந்த இடத்துல வந்துருக்குது. இப்போ இந்த பையனுடைய கையிலேருந்து யார் கைக்கு போயிருக்குது? சீஷர்கள் கைக்கு போயிருக்குது. இத்தனை அந்த கை அந்த மீனை தொட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கை அந்த மீனையும் அப்பத்தையும் தொட்ட போது தான் அது பல மடங்கு ஆசீர்வாதமாக அவளுக்கு மாறினது. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் இருந்தாலும் அதில் தேவனுடைய தொடுதல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்படி சொன்னால் தேவனுடைய தொடுதல் உங்களுக்குள்ளே இருக்கிற கொஞ்சத்தை அவர் தொட்டாலும் அதை அநேக ஆயிரமாக அவர் வர்த்திக்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். வேதத்தில் பாருங்கள், ஆண்டவர் எந்த இடத்துலாம் தம்முடைய தொடுதலை வெளிப்படுத்தினாரோ அங்கெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தாவே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்றைக்கு எரேமியா சொன்னார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளை, என்னால் என்ன பண்ண முடியாத வார்த்தையை சொல்ல முடியாது சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார்னா தம்முடைய கரத்தை நீட்டி அந்த தீர்க்கதரிசியுடைய வாயை என்ன பண்ணார், தொட்டார். சொல்கிறாரு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், எப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை தொட முடியும் அப்படி சொன்னால், யாருடைய வாயில்
தேவன் அருளின வார்த்தைகள் இருக்கிறதோ நீங்க நிச்சயமா விசுவாசிக்கலாம், கர்த்தருடைய தொடுதல் என் மேல இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய தொடுதலை நீங்க அப்படியே எழுத்தின்படி நீங்க அனுபவிக்காம இருந்தாலும், சிலருக்கு ஆண்டவர் அப்படியே லிட்டரலாக தொடர அனுபவங்கள் நீங்க கடந்து போறீங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கிறது இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படி இந்த அனுபவத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், அவர் அருளின வார்த்தை யாருடைய வாயில் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய தொடுதலை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாளும் உங்கள் வாயிலிருந்து தேவ வார்த்தை விலகவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுது இல்லையா, ஒரு நாளும் உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்பட வேண்டாம். வேற என்ன வார்த்தை உண்டாகணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து என்ன பண்ணணும்? உண்டாகணும். அப்போ கெட்ட வார்த்தைனா நம்ம நினைக்கிறது போல இங்கிலீஷில் பேசுறது இல்லை. கெட்ட வார்த்தைனா என்ன வார்த்தை? அவிசுவாசமான வார்த்தை எல்லாமே என்ன வார்த்தை தான்? அவ்வளோதான், இதுக்கு மேலே நடக்காது, இது உருப்படாது, இது நல்ல நிலைமைக்கு வராது, இது எல்லாமே என்ன வார்த்தை தான்? கெட்ட வார்த்தை தான். அல்லேலூயா, ஆமாம். ஆண்டு சொல்லுகிறாரு, அந்த கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயில் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆண்டுடைய தொடுதல் உங்கள் மேலே இருக்கணும் அப்படி சொன்னால், பக்தி விருத்துக்கு உண்டான நேர்மறையான வார்த்தைகள் மாத்திரமே உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படி வரும்போது தேவனுடைய தொடுதல் எங்கே இருக்கிறதோ அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். முதலாவது ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய தொடுதல் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் சொன்னார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற, இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான். அல்லேலூயா, அவன். இன்றைக்கு நம்ம வாயில தேவன் அருளின வார்த்தை இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் நான் என்ன ஆனேன்? சுகமானேன். நீங்கள் அதை அறிக்கை செய்ய 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 என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய தொடுதல் உங்களுடைய சரீரத்திலே கிரியை செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் உங்கள் மேலே கையை வச்சா அற்புதம் நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க. அதை காட்டிலும் மேலான ஒரு தேவன் இன்னைக்கு அவர் அவருக்கு ஒரு சரீரம் இல்லை, அவர் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவன் எப்படி செயல்படுகிறார்? எதன் மூலமாக செயல்படுகிறார்? வார்த்தையின் மூலமாக செயல்படுகிறார். அப்போ வார்த்தை வசனம் என்ன சொல்லுதோ அதை வாயை திறந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தேவனுடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது நீங்கள் அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் போயிட்டு உங்கள் கையை இப்படி வச்சிங்கன்னா, நான் கொஞ்சம் சத்தமாக பேசுனா அந்த சத்தம் உங்கள் கையில் என்ன பண்ணும்? படும். நல்லா கிட்ட பக்கத்தில் போய் வச்சிங்கன்னா அதில் ஒரு காற்று மாதிரி என்ன பண்ணும்? படும். ஏன் அந்த ஏதோ ஒன்று தொடுறது மாதிரி இருக்குது? எதுவும் உங்களை தொடலை, ஏதோ ஒரு கை உங்களை தொடலை, ஒரு காற்று தான் என்ன பண்ணுது? படுது. ஆனால் அந்த காற்று படுறதே யாரோ ஒருத்தர் தொடறது மாதிரி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த காற்று என்னென்னா வாயின் வார்த்தை தான் காற்றா உங்களை என்ன பண்ணுது? தொடுது. அதுபோல் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும்போது தேவன் உங்களை தொடுகிறார் என்கிறத நீங்கள் ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, தேவனுடைய தொடுதல் எங்கே இருக்கிறதோ அங்கே 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை 5000 பேருக்கும் மேற்பட்டவர்களை போஷிக்க அவருடைய தொடுதல் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். வாயை திறந்து அதை அறிக்கை செய்ய 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 அந்த வார்த்தை உங்களுக்குள்ள தேவனுடைய தொடுதலை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். அது ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. சும்மா ஏதோ அறிக்கை செய்யணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிற அறிக்கை தேவனுடைய தொடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்கிறத மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். கடைசியாக மூன்றாவதாக மத்தேயு 14:20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 14:20 வசனம். ஆமென். அல்லேலூயா, ஆமென். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, சீஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சாப்பிட்டது கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 20,000 பேர் மினிமம். ஓகேவா? 20,000 பேர் சாப்பிட்டாங்க. நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் எந்த இடத்துல வாசித்து பார்த்தாலும் 20,000 பேர் வீட்டுக்கு போகும்போது பார்சல் கொண்டு போனாங்கன்னு சொல்லி எந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. யார் வீட்டுக்கு பார்சல் கொண்டு போனது? சீஷர்கள். இந்த சீஷர்கள் யார் தெரியுமா? நீங்கள் அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆரம்பத்தில் சொன்னேன், அங்கே இருந்த ஜனங்கள் யாரும் ஆண்டவரத்தில் சாப்பாடு வேணும்னு என்ன பண்ணல? கேட்கல. ஆண்டவரும் வாயை திறந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்னு முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணல? சொல்லலை. இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, தங்களுடைய நலனை பார்க்காம மற்றவர்களுடைய நலனை பார்க்கிறவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா,
எவ்வளோ பாவமாக இருக்குது. இத்தனை நாள் இத்தனை மணி நேரம் ஆண்டுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து வேதத்தை கேட்டிருக்கிறாங்களே, போகும்போது சோர்ந்து போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நலனுக்காக ஆண்டுல ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறாங்க. பாருங்க, நமக்கு ஒரு வசனம் தெரியும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது தேவன் அவன் சிறையிறப்ப என்ன பண்ணார்? மாற்றினார். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் 1ஆம் தேதி நீங்கள் கொடுத்த நோட்டில் நிறைய காரியங்களை எழுதி வச்சுருப்பீங்க. அந்த எழுதி வச்ச நோட்டில் இருக்க காரியத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் எல்லாமே எனக்கு 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 எனக்குன்னு தான் என்ன பண்ணியிருப்பீங்க? எழுதி வச்சுருப்பீங்க. அல்லேலூயா. உதாரணமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு 1 லட்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுருந்துருப்பீங்கன்னா அதில் ஆண்டவர் உங்களுடைய எண்ணத்தை பார்ப்பார். இந்த 1 லட்சத்தை எதுக்கு அவங்க கேட்குறாங்க? அவங்களுக்கே செலவு பண்ணுறதுக்கா அல்லது மற்றவங்களுக்கு அதிலேருந்து கொடுக்கறதுக்கா? அல்லேலூயா. ஆமாம். வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கொடுத்து போல நமக்கு மாத்திரம் எல்லாம் வரணும்னு நினைக்கிறோம், மற்றவங்க எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன? பாருங்கள், நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை நீங்கள் மனசில் வச்சு கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வர்றதுனால நான் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ இப்படி சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் என்னவாக இருக்கணும்? ஆண்டவரே, இந்த கார் எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, இந்த கார் மூலமாக அநேகர் என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் குடும்பத்துக்கு மாத்திரம் இந்த கார் என்ன பண்ணிக்க மாட்டேன், வச்சுக்க மாட்டேன். யார் கேட்டாலும் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? அந்த மாதிரி எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இது எனக்கு மாத்திரம் உபயோகப்படக்கூடாது, இதன் மூலமாய் மற்றவர்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மற்றவருடைய நலனுக்காக நீங்கள் வேலை செய்வீங்க அப்படி சொன்னால் வசனம் சொல்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். என்றைக்கு நீங்கள் மற்றவங்களுடைய நலனை முன்பாக நிறுத்துறீங்களோ, நீங்கள் சொல்லவே வேணாம், கேட்கவே வேணாம். பாருங்கள், அந்த இடத்துல மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது யார் அப்படின்னு சொன்னால் சீஷர்கள் தான். அல்லேலூயா. சொல்லப்போனால் சீஷர்கள் அவங்களுடைய சொந்த செலவு எதையும் என்ன பண்ணல, அங்கே போடலை. அவங்கள காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க, எதுவுமே அவங்க பண்ணல. ஆண்டோடைய தொடுதல் இருந்தது. யாரோ கும்பலில் யாரோ வச்சிருந்த சாப்பாடு எடுத்து அவங்க பரிமாற தான் செஞ்சாங்க. ஆனால் பரிமாறின அவங்களுக்கு தான் ஆண்டவர் மீதம் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கதை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தால் மற்றவர்கள் எந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கப்படுவாங்க என்கிறதுல உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தும் போது கர்த்தர் அதன் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையை அபரிவிதமாய் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நம்ம செயல்படுத்தும் போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால், விசுவாசத்தை முடிக்கிற தேவனை நோக்கி நாம் பொறுமையோடு கூட ஓடுகிறோம். அல்லேலூயா. முதலாவது சொன்ன தேவனை மாத்திரமே சார்ந்து அவரை மாத்திரமே விசுவாசிக்க வேண்டும். 2வது என்ன சொன்ன? தேவனுடைய தொடுதல் இருக்க வேண்டும். 3வதாக மற்றவர்களுடைய நலனுக்காக நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். இந்த காலவெளியில் இந்த 3 விதமான காரியங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்காமல் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் விசுவாசத்தை தொடங்குற தேவனை நோக்கி பார்த்துருக்கிறேன், ஆனால் விசுவாசத்தை முடிக்கிற தேவனை ஒரு நாளும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு விசுவாசத்தோடு கடந்து போகணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதெல்லாம் என் வாழ்க்கையில் உள்ளத்தில் விருப்பமாக ஆண்டவர் தொடங்கினாரோ அத்தனை காரியத்தையும் அவர் நிறைவேற்ற முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ள நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் அதை முற்றிலும் நிச்சயம் நடத்தி தீர்வார் என்று அவர் மேலே நம்ம விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அந்த சாட்சிகள்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால அதை சாதிச்சாங்க இதை சாதிச்சாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க இத்தனை பேர் நமக்கு சாட்சியாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். அதுக்கு நடுவில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை தாண்டி அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் முடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆகவே அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே நம்ம நோக்கி ஓடுவோம். கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. மேய்ப்பர்கள் வயல் வழியில் ராத்திரியிலே
மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். கர்த்தரின் தூதர் வந்து நின்றதுமே மகிமையில் சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தரின் தூதர் வந்து நின்றதுமே மகிமையில் சுற்றிலும் பிரகாசித்தது. இதை எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கு நற்செய்தியை கேட்போமே. கர்த்தராகி கிறிஸ்து என்னோ ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகி கிறிஸ்து என்னோ ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்கே காண்பீர்கள். பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்கே காண்பீர்கள். இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. ரட்சகரா இல்லை மீட்பரா இல்லை நேசையவா, வாருங்களே அனைவரும் கூடி அவருக்கு வெகுமதிகளை செலுத்துவோம். ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் பிள்ளைய தாயை கண்டு. ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் பிள்ளைய தாயை கண்டு. சாஷ்டங்கமா விழுந்து பணிந்து கொண்ட பிறகு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் பிள்ளைய தாயை கண்டு. சாஷ்டங்கமா விழுந்து பணிந்து கொண்ட பிறகு தங்க பொக்கிஷங்களை திறந்து வைத்து பொன்னையும் கொடுத்தாரே. வெள்ளை போல தூப வர்க்கம் காணிக்க வைத்தார்கள். தங்க பொக்கிஷங்களை திறந்து வைத்து பொன்னையும் கொடுத்தாரே. வெள்ளை போல தூப வர்க்கம் காணிக்க வைத்தார்கள். இதை எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தியை கேட்போமே. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தியை கேட்போமே. ஓ ஆ ஓ la 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 la. Hallelujah.